செங்கோட்டையன் இன்னொரு ஓபிஎஸ் அவர் ஒன்றுமே கிடையாது, சும்மா உருட்டிகிட்டு இருக்காரு. இப்போ கூட பாருங்கள், சொல்லுங்கள், இன்றைக்கி அது 5ஆம் தேதி பர்டிகுலராக 5ஆம் தேதி தான் அன்றைக்கி தான் வாய் வருமா, அன்றைக்கி தான் மனசை வெளியே வருமா? வராராம், டிடிவியை கூப்பிட்டுக்கிறாராம், ஓபிஎஸ் கூப்பிட்டுக்கிறாராம், சசிகலாவும் கூப்பிட்டுக்கிறாராம், இலங்கை அதிபர் அவரை கூப்பிட்டுக்கிறாராம், எல்லா அதிபர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு விஜயோட கூட்டணி வச்சுக்க போகிறான். உருட்டு. இல்லை, அதிமுக வந்து பலவீனம் அடையுது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் உணர்றாரு. அதனால தான் வந்து 5ஆம் தேதி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் விஷயம் பேசியிருக்காரு. செங்கோட்டையன் தான் பலவீனமாகிறாரு. சுகர் மாத்திரை எதுவும் போடலன்னு நினைக்கிறேன். கிளம்புனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இவர் அப்போவே கிளம்பும் போதே நீ கிளம்பிக்கிறா சாப்பிட்ற லெவல் தான் போனாங்க. மறுபடியும் டக்குன்னு பல்ட்டி அடிச்சு அப்படியே இருந்தார். தங்கம் தென்னரசு நாங்கள் வந்து அரசாணை போட்டிருக்கோம், ஆட்சி முடிய போகிற நேரத்தில் அரசாணை போட்டிருக்காங்க. இவர் என்ன சொன்னார், 99% நிறைவேற்றிட்டோம். நீங்கள் இப்போ அடுக்கடுக்காக கேள்வி வர ஆரம்பித்தோன்னு நேற்று என்னென்னவோ வளரிக்கிட்டு இருக்காரு அவர். இப்போ இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் டைவெர்ட் பண்ணணும். என்ன பண்ணுறது? அதிமுகவை எவ்வளோ பழகினோன்னு வெளியில் காமிக்கணும். செங்கோட்டையன் போனால் என்ன பழகினோம்? அதிகபட்சமாக ஈரோட்டில் இருக்குமா? அவ்வளோதானே. இந்த செங்கோட்டையன் விஷயங்களே வந்து பாஜகனுடைய சூழ்ச்சி இருக்குது. அண்ணாமலை தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டு நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்துட்டு எடப்பாடியை முதல்வராக்குவதுதான், உயிரை கொடுத்தாவது முதல்வர் ஆக்குவேன்னு பேசுகிற அளவுக்கு பேச வச்சு அண்ணாமலையா பெரிய அதிர்ச்சி அவங்க ஆட்களுக்கெல்லாம். எல்லாம் பண்ணிட்டு பிறகு இந்த செங்கோட்டையன் பின்னாடி பிஜேபி இருக்குமா? தமிழ்மொழி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவிலேருந்து ஒவ்வொரு நாளும் வந்து பரபரப்பான ஒரு செய்திகள் வந்து வெளிவரும். அப்படி பார்க்குறப்போ அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போ ஒரு பரபரப்பாக ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. வேறு 5ஆம் தேதி வந்து மனம் விட்டு நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போது சொன்னதுனால நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. அவர் அதிமுகலேருந்து வெளியே வர போகிறாரா, இல்லை அவர் என்ன விஷயங்கள் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் இவ்வளோ நாளாக அப்போ மனம் விட்டு பேசலன்ற கேள்வியும் வருது இல்லை? அதிமுகனால இங்கே இருந்து ட்ரெண்டை உருவாக்குறதுன்னு இங்கே வேலை. என்னென்னா அதிமுகக்குள்ளே பிரச்சனை இருக்குதோ, சின்ன பிரச்சனைனாலும் பெருசாக அதை வச்சுட்டு ஊடகங்கள் உருட்டு. நேற்றுலாம் போச்சுல டிபேட்டு, என்ன சொல்ல போகிறார். இதே செங்கோட்டையன் ஒரு 3-4 மாதம் முன்னாடி பண்ணார்ல, அப்போ பாஜக சேரலை. அப்போ இவர் உருட்டுலாம் பார்த்தோம்ல. இங்கே போனார், அங்கே வந்தார், நான் அப்படி பண்ண மாட்டேன்னாரு, அது பண்ண மாட்டேன்னாரு. அப்புறம் நான் வந்து இத்தனை வருஷம் கட்சியில் இருக்கிறேன், நான் என் முடிவை சொல்ல போகிறேன்னாரு. திடீர்னு டெல்லி போனார், அமித்ஷாவை பார்த்தாரு. உடனே இங்கே என்னென்னா உருட்டினாங்க. அடுத்த அதிமுக பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் தலைமையில் பாஜக வந்து அதிமுகவை எடுத்து பண்ண போகுது நான் உருட்டினாங்களா? அப்போவும் நான்லாம் பேட்டி கொடுத்தேன் இந்த விஷயங்கள்லாம். செங்கோட்டையன் இன்னொரு ஓபிஎஸ் அவர் ஒன்றுமே கிடையாது, சும்மா உருட்டிகிட்டு இருக்காரு. முதல்ல இந்த மாதிரி வேலைகளை அவர் விடணும். இப்போ கூட பாருங்கள், சொல்லுங்கள், இன்றைக்கி அது 5ஆம் தேதி பர்டிகுலராக 5ஆம் தேதி தான் அன்றைக்கி தான் வாய் வருமா, அன்றைக்கி தான் மனசை வெளியே வருமா? அப்போ இன்றைக்கி பேசுகிற வரைக்கும் மனசை விட்டு பேசுறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி உருட்டுகள் எல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே அவருடைய தொகுதியில், அவருடைய பொறுப்புக்கு உட்பட்ட தொகுதியில் அவர் ஆதரவாளரை போடுறத மாற்றினாங்க. அப்புறம் அங்கே லோக்கலில் பிரச்சனை, இதை வச்சுட்டு உருட்டிகிட்டு இருக்காரு. இதை இப்போ என்னென்னா, இந்த ஊடகங்கள் இந்த ஓபிஎஸ் தூக்கிட்டு சுற்றுனாங்க. ஞாபகம் இருக்கா? இந்த மலைவாழ் மக்கள் இதெல்லாம் பெரிய பெரிய படங்களை வச்சுட்டு அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க, பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக தெரிகிற மாதிரி. அந்த மாதிரி ஓபிஎஸ் தூக்கிட்டு சுற்றுனாங்க. என்னாச்சு? ஓபிஎஸ் தான் அதிமுக, அவர் நினச்சாருன்னா அவ்வளோதாங்க. அன்றைக்கும் நான் ரொம்ப பேர் என் கூட சண்டை போட்டாங்க. நான் சொன்னேன், ஓபிஎஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார், அவர் வந்து எந்த காலத்துலேயும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட கிடையாது, உருவாக்கப்பட்ட தலைவர் அவர். அதிமுகவில் யாருக்கும் எதுவுமே பண்ணல, யார் கூடயும் தொடர்பில் இல்லை. இந்த லட்சத்தில் ஓபிஎஸ் ஒன்றும் இல்லாமல் போவார்னா அன்றைக்கி என் கூட ரொம்ப பேர் சண்டை போட்டாங்க. ஓபிஎஸ் கையில் கட்சி போவோம் அது இதுன்னு. என்ன ஆச்சு? சொந்த அலுவலகத்தையே உள்ளே பூந்து அடிக்கிற வேலைலாம் பண்ணார். 50 பேரோட வெளியே போனார். 50 பொதுக்குழு உறுப்பினரோட 2-3 எம்எல்ஏக்கள். ஏன்னா அவங்களுக்கு அங்கேயே இருக்க முடியாதுனால இவர் கூட, சரி அங்கே இருக்க முடியாது, இவர் கூட போயிடலாங்க. அன்றைக்கி என்னென்ன பில்டப் பண்ணாங்க ஊடகங்கள். இந்த ஊடகங்கள் எல்லாமே சார்பு ஊடகங்களாக மாறி கிட்டத்தட்ட 4 வருஷம் மேலே ஆக போகுது. நீங்கள் முந்தா நாள் பார்த்தீங்கன்னா டிஜிபி நியமனத்தில் பெரிய பிரச்சனை. எந்த ஊடகமாக டிபேட் பண்ணாங்களா? மெயின் ஸ்ட்ரீம். ஆனால் என்ன டிபேட் பண்ணுறாங்க? தென் மாவட்டங்களை குறிவைத்து எடப்பாடி பயணம். தென் மாவட்டத்தை குறி வச்சா தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் 120 தொகுதி மேலே முடிச்சுட்டு இப்போ அடுத்து மதுரைக்கு போகணும்னு போகிறாரு. ஆனால் இவங்க என்ன தென் மாவட்டத்தை குறி வச்சு அதுவும் பார்க்குறேன். அது என்ன எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியான ஒரே தலைப்பு வருது?
நீங்கள் யாரோ ஒரு ஆஃபீஸில் இருப்பீங்க, நான் யாரோ ஒரு ஆஃபீஸில் இருப்பேன். இன்றைக்கி டிபேட் என்னன்னு நான் முடிவு பண்ணுவேன். நீங்கள் உங்கள் டிபேட்டை நீங்கள் முடிவு பண்ணீங்க. அது எப்படி 2 பேரும் ஒரே டிபேட்டு ஒரே தலைப்பில் வருது? தலைப்பு வேறு, ஒரே பொருளில் வருது. அப்போ எங்கேயோ இருந்து இன்றைக்கி இந்த டிபேட்டு தான் பண்ணணும், இந்த விருந்தினர்களை தான் கூப்பிடணும். அந்த விருந்தினர்கள் அதாவது சார்பு பத்திரிகையாளர், சார்பு அரசியல் அமைச்சகர், கட்சிக்காரர், தோழமை கட்சியில் ஒருத்தர், 4 பேர் எதிர் சைடில் ஏடிஎம்கே இல்லை பிஜேபியில் யாராவது கூட்டு உட்கார வைப்பாங்க. இவங்க அடிக்கிறதுல மிஸ் ஆகி அவர் வந்து எல்லாரையும் மடக்கிட்டாருன்னா நெறியாளர் அப்போ இறங்கிடுவார். சமீபத்தில் சுமன் ஸ்ரீராமனோட சன் நியூஸ் எடிட்டர் குணா நடத்தின அந்த இதை பார்த்தீங்கல்ல, நெறியாளர் மாறிடுவார், இறங்கி வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இது மாதிரி கல்யாண சுத்திரத்துக்கிட்டே ஒரு தடவை நடந்தது. அவர் பாயிண்ட்டு பேச ஆரம்பிக்கும் போது கார்த்திகை செல்வன் உள்ளே பூந்து, வரேன் நான் உங்கள்கிட்ட தான் வரேன், உங்கள்ட்ட என்ன என்கிட்ட வர்றீங்க, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன வர்றேன்றீங்க, என்னை பேச விடுங்கன்னா, இல்லைங்க உங்கள்கிட்ட தான் வரேன். அப்போ இப்போ கல்யாண சுந்தரத்தை கூப்பிட்றதில்ல பெரும்பாலும், பார்த்தீங்களா? கோவை சத்தினையும் கூப்பிட்றதில்ல. யார் பாயிண்ட் வச்சு அடிக்கிறாங்களோ அவங்கள கூட மாட்டாங்க. இன்னொன்று, பாயிண்ட்டு பேசுகிற யாரையும் கூட மாட்டாங்க. இவங்களா பார்த்து ஒரு 2-3 பேர் அடித்தா கண்டதை வளர்கிற ஆட்களாக பார்த்து ஏடிஎம்கேல இருந்தோம், இதில் இருந்தோம். அக்னீஸ்வரன் ஒருத்தர் மத்திய அரசோட மாநில உரிமைகளை பேசி வாங்க முடியும் இந்த கட்சியாளன்னு. எந்த மத்திய அரசோட? அவர் நெறியாளர். உடனே அவர் லைட்டாக தடுமாறினோன்னா அதை எடுத்து ஃபுல்லாக அவருக்கு அந்த இடத்துல டக்குன்னு வரல. மாநில உரிமைகளை கேட்குறதுனா எவ்வளோ இருக்குது. இந்த மேகதாட்டு அணை கட்டுறாங்க, என்ன பண்ணீங்க? மத்திய அரசு சண்டை போட்டு ஏதாவது தடுக்கிறீங்களா? கல்வியை பற்றி இங்கே பேசுகிறீங்க, பார்லிமெண்ட்டில் பேசுனீங்களா? மீனவர்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கும் பிரச்சனை இருக்குது, மத்திய அரசோட எதாவது பண்ணீங்களா? பல பிரச்சனைகளில் மத்திய அரசோட இணக்கமாக போய் இல்லாட்டி எப்படியாவது பேசி நமக்கான தேவைகளை இந்த பேரிடர் இது வாங்க முடிஞ்சதா? அப்போ நீங்கள் இதே மோதல் மனப்பான்மையோடய இருக்கிறீங்க, உரிமைகளை கேட்டு வாங்க முடியலன்றது தான் அவர் சுட்டி காமிக்க வராரு. உடனே எந்த மத்திய அரசு? அதிமுகவோட இருக்கிற பாஜக தானே அப்படின்னா, ஆமாம் அதிமுகவோட இருக்கிற பாஜக தான், அது மத்திய ஆட்சி பண்ணுது, நீ இங்கே என்ன பண்ணுற? அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே இவர்கள் இட்டுக்கட்டி பெருசாக்கி இந்த மாதிரி விஷயங்களையே பெருசாக்கி போவாங்க. ஆம்புலன்ஸ் கதை வந்துச்சா, என்னென்ன பண்ணாங்க? ஆம்புலன்ஸு உள்ளே பூந்து இது பண்ணோன்னா, தடவை நடந்தோன்னா ஆம்புலன்ஸ் சங்கம் ஒன்றா அறிக்கை விடுது. அன்றைக்கி சாயந்தரமே அந்த ஆம்புலன்ஸ் சங்கத்துடைய நிர்வாகி, நாங்களே அறிக்கை விடல, இது போலியான லெட்டர் ஹெட்டுன்றாங்க. இந்த ஊடகங்கள் ஏதாவது அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போட்டாங்களா? இந்த மாதிரி 1000 சொல்லுவோம். நேற்று மழைநீர் வடிகாலில் விழுந்து ஒரு அம்மா இறந்து போச்சு. கார்பரேஷன் என்ன சொல்லுது? அவர்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கு, வாயில் துணி வச்சு அடைச்சிருக்காங்க, அது மழைநீர் வடிகாலே கிடையாது. இன்னொரு ஏதோ ஒரு விளக்கம் தர்றாங்க. சென்னையில் என்னது இது, ஏதோ செம்மண் பள்ளம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, தொட்டின்றாங்க, அது மழைநீர் வடிகால்னு தெரியுது. அண்ணாமலை இன்றைக்கி அறிக்கை விட்டுருக்காரு, அவங்க அந்த ஃபோட்டோவே போட்டிருக்காங்க. அந்த அம்மா துப்பட்டா வந்து இப்படி கைக்கிட்ட கிடக்குது, இதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உருட்டுறாங்க. அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அதை போய் ஒரே ஒரு மீடியா மட்டும் இன்றைக்கி பார்த்தேன், நியூஸ் 7 மட்டும் சம்மந்தப்பட்ட இடங்களில் போய் மழைநீர் வடிகால் எந்த அளவுக்கு பாதிப்படையுதுன்னு அந்த மக்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. மற்றவங்களாம் எங்கே போனாங்க? மேயர் எங்கேயாவது ஒரு காலை பயிற்சி ஏதாவது ஒரு விழா தொடங்கி வச்சா அங்கே போய் நின்றுக்கிட்டு ஜாலி கேள்வி கேட்குறது. இன்றைக்கி ஊடகங்கள் நிலைமை அது. இப்படிப்பட்ட நிலையில் தான் மறுபடியும் இந்த குடுகுடுப்பைக்காரர் வெளியே வந்திருக்கார். நல்ல செய்தி சொல்கிறேன், நல்ல காலம் பிறகுதுன்னு வந்திருக்கார். இவரை தூக்கி வச்சுட்டு 2 நாளைக்கு உருட்ட போகிறாங்க. காலையில் ஒரு நியூஸ் சேனல் போடுது. என்ன நியூஸ் சேனல் நான் பேர் சொன்னேன்னா 24/7 நியூஸ் தமிழ். ஃபஸ்ட்டு, செங்கோட்டையன் அதிமுக விட்டு வெளியேறும் எண்ணம் இல்லை, அவர் வந்து ஒருங்கிணைக்க விரும்புகிறார் அப்படின்னு பாசிட்டிவ் நியூஸ் போடுறாங்க. அடுத்த 10 நிமிஷம் அதை ஃபோன் பறந்துருக்குது போல். ஃபோனை எடுக்க மறுக்கும் செங்கோட்டையன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நியூஸ் அப்படி தலைகீழ ஆகிடுச்சு. என்ன நடந்துச்சு அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே? ஏதாவது நடந்திருக்கும். அப்போது ஒரு சேனலு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற விஷயத்த பேசினா கூட அதை பேசக்கூடாது. இன்னொரு எப்படி உருட்டுறாங்க, இவர் வராராம், டிடிவியை கூப்பிட்டுக்கிறாராம், ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டுக்கிறாராம், சசிகலாவும் கூப்பிட்டுக்கிறாராம், அப்புறம் அந்த இவர் இருக்கார் இலங்கை அதிபர் அவரை கூப்பிட்டுக்கிறாராம், அப்புறம் தான்சானியா அதிபரை கூப்பிட்டுக்கிறாராம். எல்லா அதிபர்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இவர் விஜயோட கூட்டணி வச்சுக்க போகிறாராம். உருட்டு. இன்னைக்கு காலையில் அந்த சேனலு விஜய் கூட இவர் போகிற மாதிரி ஐடியா இல்லை, விஜய் கூடயும் போகல,
கூட்டணியும் அமைக்கல, அவர் ஒன்றிணைக்க விரும்புகிறார் அப்படின்னு போட்டது பெரிய தப்பாக போச்சு. உடனே அந்த சேனலில் இது பண்ணி பேசி அடுத்த கொஞ்சம் ஒரு 10-20 நிமிஷத்தில் இவர் வந்து நாளைக்கு வேறு முடிவு எடுக்க போகிறாரு அது இதுன்னு போட்டுறாங்க. என்ன முடிவெடுத்தாலும் சத்யபாமான்னு இன்றைக்கி ஒரு அம்மா எம்பி போய் பார்க்குறாங்க. அவங்கள யாருக்காவது தெரியுமா? ஒரே ஒரு தடவை ராஜ்யசபா எம்பி அதை ஆக்குனாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எந்த வித செயல்பாடுலையும் இல்லை. அப்புறம் பண்ணாரி தொகுதி எம்எல்ஏ தான் ஒருத்தர் வராருன்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோதான் செங்கோட்டை நிலமை. கட்சியுடைய மாநில நிர்வாகிகளோ இல்லை வேறு எதுவோ போனார்ல அன்னூர் ராஜா, அவர் மட்டும் தான் போனார். கூட நிற்கிற 4 பேர் ஏற்கனவே அறிவாலயத்தில் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏதோ ஒரு பதவி ஒன்று கொடுத்தாங்க. என்ன அன்னூர் ராஜா, அவ்வளோதான். மைத்ரேயன்னு ஒருத்தர் போனார், அவர் கார் டிரைவர் கூட போகல. ரைட்டில் பூச்சி முருகனும், ரைட்டில் யாருன்னா வேலு மயிலாப்பூர் மாவட்ட செயலாளர். இந்த சைடு சம்பந்தம்னு ஒருத்தர் திமுககார், நடுவில் இவர் நம்ம மைத்ரேயன். இதுதான் இன்றைக்கி நிலமை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்குது. இந்த பயணங்கள், இவர்கள் பாமகக்குள்ளே பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் மீறி கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு டெல்லியிலே அண்ணாமலைக்கு சிக்க வைக்கிற கூட்டம் நடக்குதா? அப்போ அவர்கள் அந்த கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணணும், அதை வெற்றியை நோக்கி நகர்த்தணும், டிஎம்கே வீழ்த்தப்படணும், இந்த ஆட்சி வீழ்த்தப்படணும், ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்த கழக வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ளே யாராருக்கு பிரச்சனை இருக்குது கூப்பிடுப்பா. இல்லை அதிமுக வந்து பலவீனம் அடையுது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் உணர்றாரு. அதனால தான் வந்து 5ஆம் தேதி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் பேசியிருக்காரு. பலவீனம் அடையுதுனால பலவீனம் அடையுது அப்படின்னு அவர் உணர்றாரா அப்படின்னு கேட்குறேன். யார் உணர்றா? செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் தான் பலகீனமாகிறாரு. ஒருவேளை சுகர் மாத்திரை எதுவும் போடலன்னு நினைக்கிறேன், அதனால் பலகீனமாக உணர்கிறார் அப்படின்னு. அதிமுக பலகீனமாக இருக்குதுன்னா இவர் ஏன் விருந்து ஸ்ட்ராங் பண்ண வேண்டியதானே? எம்ஜிஆர் காலத்து ஆள் தானே இவர். வந்து தலைமையோட ஏதோ பிரச்சனை போல், அது என்ன நாளைக்கு தெரியும். நாளைக்கு தானே, நாளைக்கு தெரியும். வெண்திரையில் காண்க, மீதியை வெண்திரையில் காண்கன்னு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு கிளம்புனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இவர் அப்போவே கிளம்பும் போதே நீ கிளம்பிக்கிறா சாப்பிட்ற லெவல் தான் போனாங்க. மறுபடியும் டக்குன்னு பல்ட்டி ஆச்சு அப்படியே இருந்தார். மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஊடகங்கள் இதை போட்டு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வேறு சில நிகழ்வுகளை பின்னுக்கு தள்ளு. இப்போ கார்பரேஷன் மேட்ரு இருக்குது, அந்த பொண்ணு அந்த லேடி இறந்து போன மேட்ரு. இப்போ டைவர்ட் பண்ணால் இது தூக்கி பேசு இதை பேசுப்பா அப்படின்னு மாதிரி டைவர்ஷன் இதுதான் போகும். அதனால் இவர் வந்துக்கிட்டு ஒன்றும் பெருசாக நடத்துகிறதுலாம் நடக்காது. அது ஸ்ட்ராங்காக போய்கிட்டே இருக்குது. இது முன்னாடியே கிளப்பி விட்டாங்கல்ல, 40 பேரோட எஸ்பி வேலுமணி வெளியே போகிறார், 6 அமைச்சர்கள் எடப்பாடியுடன் சண்டை பிணக்கெல்லாம் இருக்க தான் செய்யும். இங்கே இல்லையா? இங்கே திமுகக்குள்ள அப்படியெல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்களா? கனிமொழி தலைமையில் டீம் இல்லையா? சீனியர் ஜூனியர் பிரச்சனை இல்லையா? உதயநிதிக்கும் சீனியர் அமைச்சர்களுக்கும் பிரச்சனை இல்லையா? உதயநிதிக்கும் சபரிசனுக்கும் பிரச்சனை இல்லையா? எத்தனை ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குது. எல்லாம் ஒரே குரலில் இயங்குறாங்களா? பெண்ணுடைய ஆதிக்கத்தை வந்து எல்லாம் ஏற்றுக்கிறாங்களா கட்சிக்குள்ளே இருக்கவங்க? தோழமை கட்சிகளும் இவங்களும் அப்படியே ஒற்றுமையில் இருக்காங்களா? எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் இது எதுவுமே ஊடகங்கள் கையில் எடுத்தால் அடுத்த 10வது நிமிஷம் அந்த செய்தி வேறு மாதிரி மாற்றப்படும். அதுதான் இன்றைக்கி நிலமை. சசிகலா அவர்களும் வந்து சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க, எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்தா கண்டிப்பாக அதிமுக வந்து வெற்றி பெறும். அதே மாதிரி டிடிவி தினகரனும் வந்து என்டிஏ கூட்டணி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து கூட்டணி குறித்து வந்து நான் டிசம்பர் மாதம் பேசுகிறேன் அப்படின்றாரு. அப்போ என்டிஏ கூட்டணிலேருந்து இவர் வெளியே வர போகிறாரு. எப்போ போனாலும் மைக்கை போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? அன்றைக்கி இவங்க திட்டி விட்டாங்களா பிரேமலதா அவர்கள்? எப்போ பார்த்தாலும் விஜய் பற்றியும் இது கூட்டணின்னா இது சும்மா இதை தவிர வேறுன்ட்டு உங்கள்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இல்லைன்னு திட்டி விட்டாங்களா? டிடிவிட்டியும் போய் அதே கேள்வி. இது எல்லாம் செட்டப் கேள்விகள். இப்போது எடப்பாடி கூட்டத்தில் பணம் கொடுத்து தான் ஆட்களை அழைத்து வருகிறாம என்ன பெரிய இந்த கேள்வியா இது? இதே ஏன் பிரேமலதாட்ட போய் கேட்கணும்? இந்த மாதிரி கேட்குற ஆட்கள் சிஎம் ஊருக்கு போனார்ல, அன்றைக்கி டிஜிபின்னா அங்கே ரிட்டையர் ஆகுறாரு, புது டிஜிபி நியமிக்கவே இல்லை, எந்தமே இல்லாமல் நீங்கள் தான் அந்த துறைக்கு அமைச்சர், என்ன சார் ஆச்சுன்னு கேட்க வேண்டியது என்ன? ஏன் கேட்கல சிஎம் கிட்ட? என்ன கேட்குறாங்க? கேள்வி பதில் கொடுத்துட்டு இவர்கள் கேள்வி கேட்க அவர் அங்கே பார்த்து பதில் சொல்கிறாரு. அப்பட்டமாக தெரியுதா இல்லையா? அதை மீறி ஒரு கேள்வி வருமா? இன்றைக்கி ஊடகங்கள் நிலைமை எப்படி இருக்குது தெரியுதா? ஏன் சிஎம்கிட்ட கேட்கல? டிஜிபி அன்றைக்கி ரிட்டையர் ஆகுறாரு, அடுத்த டிஜிபி யாருன்னு குழப்பத்தில் இருக்குது. பட்டியல் ஏங்க அனுப்பலை? வழக்கமாக டிஜிபி ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 மாதம் முன்னாடி பட்டியல் போயிடும். அங்கேருந்து பட்டியல் 3 பேர் கொண்ட பட்டியல் வரும், அதுலேருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த தடவை ஏன் இவ்வளோ குழப்பம் சார்?
சொல்லுங்கள் சார், கேட்கணும்ல, ஏன் கேட்கல? இன்னும் எவ்வளோ கேள்விகள் இருக்குது. ஆனால் அவர் இவங்களா கேட்டு எடப்பாடி போனால் இந்த மாதிரி சொல்கிறாரே, எடப்பாடி என்ன சொல்கிறாரு, இல்லை இந்த பயணம் வந்து இது இல்லைன்றார். அவரை மாதிரி பயணம் இல்லை, இப்படியே இது மாதிரியே ஊட்டிட்டு போகிறார். அப்போ இதுக்கு முன்னாடி போனதுக்கான வெள்ளை அறிக்கைலாம் கேட்குறாங்களா, அதில் என்ன ஆச்சு? இந்த மாதிரி எந்த கேள்வியும் கிடையாது. இதே மாதிரி தான் செட்டப் பண்ண கேள்விகள் பிரேமலதாட்ட கேட்டு பிரேமலதா சொன்னதை எடப்பாடி மட்டும் என்ன, எல்லாருமே தான் கூட்டத்துக்கு ஆள், எந்த கட்சி இல்லை, எல்லா கட்சியும் தான் செய்யுது, எங்களை தவிர அப்படின்றாங்க. அப்போ இதை வந்து எடப்பாடி கூட்டத்திற்கு ஆள் வைத்து பணம் கொடுத்து கூட்டம் சேர்க்கிறார், தலைப்பாக்குனாங்களா இல்லையா? அடுத்து எடப்பாடியன் முதுகில் குத்தி விட்டார் சொன்னாங்கன்னு எங்கே சொன்னாங்க? சொல்லாத ஒன்று சொன்னதாக போட்டாங்களா இல்லையா? நானும் அந்த பேட்டியை திருப்பி திருப்பி பார்க்குறேன், அது லைவ் வேறு 3 தடவை அதே வருது. என்ன இது இப்போ தானே பேசுனாங்கன்னா, அந்த லைவ் முடிஞ்சிச்சு, மொத்தமே 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். ஆனால் இந்த மாதிரி தலைப்பை கொண்டு வராங்களா இல்லையா? கூட்டத்துக்குள் புகுந்த கார், அந்த பிரச்சனை வருதா? ஆம்புலன்ஸ் பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ கூட்டத்தில் காரு, பையனை காப்பாற்றவே சென்றேன் திமுக அப்புறம்ங்கிறது. ஆனால் பையன் தான் காரை ஓட்டு போகிறான், சின்ன பையன், 18 வயசுக்கு, அவனுக்கு 13 14 வயசு இருக்கும், அவன் கார் ஓட்டுறான். அதுக்கே போக்குவரத்து சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது எல்லாமே பின்னுக்கு தள்ளப்படுது. இதை விட்டுட்டு மற்ற விஷயங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் இது இப்போ பாருங்கள், 2 நாளுக்கு எவ்வளோ பிரச்சனை நடக்குதோ. இப்போ ஒரு முதல் வெளிநாட்டு பயணம் வந்து பல கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்குது. ஜெர்மனி போய் மொத்தமே 3200 கோடி தானா? 3200 கோடியும் 3 கம்பெனி போட்டிருக்கீங்க. 3 கம்பெனியுமே இங்கே இருக்குதுங்க, பல ஆண்டுகளாக இங்கே இருக்குது. ஒன்று காற்றாலை உற்பத்தியில் பல வருஷமாக இருக்குது, இன்னொன்று வேறு ஒரு நிறுவனம் ஒன்று அதே மாதிரி இருக்குது, இன்னொன்று ஏஐ தொழில்நுட்பம் இங்கே தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்குது. இந்த நிறுவனங்கள் வந்து கூடுதலாக இன்னொரு தொழில் தொடங்கிறதுக்குன்னா அதை விரிவாக்கம் பண்ணுறது தான், புதிய முதலீடு கிடையாது. இதுக்கு எதுக்கு நீங்கள் அங்கே போனோம்? இங்கேயே தலைமை செயலர் உட்காந்து 2 அதிகாரி அமைச்சு சைன் பண்ணலாமே அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தங்கம் தென்னரசு இந்த தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயங்களில் 363க்கும் மேற்பட்ட விஷயங்களுக்கு 505 300 சில்லறைக்கு மேலே நாங்கள் வந்து அரசாணை போட்டிருக்கோம். இப்போ தான் அரசாணையே போட்டிருக்காங்களாம், எத்தனை வருஷம் ஆட்சி முடிய போகிற நேரத்தில் அரசாணை போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன சொல்லியிருந்தாங்க? இவர் என்ன சொன்னார்? 99% நிறைவேற்றிட்டோம் முதல்வர். டிஆர் பாலு 98% நிறைவேற்றிட்டோம். இப்படி ஒவ்வொருத்தராக சொன்னாங்களா? எங்கே நிறைவேற்றினீங்கன்னா இப்போ அடுக்கடுக்காக கேள்வி வர ஆரம்பித்தோன்னு நேற்று என்னென்னவோ வளரிக்கிட்டு இருக்கார் அவர். 3 அமைச்சர் உட்காந்து பேசுகிற பேச்சில் ஒரு தெளிவு இருந்ததா பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் டைவெர்ட் பண்ணணும், என்ன பண்ணுறது? செங்கோட்டையை மேட்டரை மட்டுமே இன்றைக்கி வச்சு உருட்டணும். இப்போ ஒரு 2 நாளாக வந்து இவரோட விஷயங்கள்லாம் வந்து முழுக்க செங்கோட்டையனை மட்டும் வச்சு உருட்டணும். அதிமுகவை எவ்வளோ பலகீனம்னு வெளியில் காமிக்கணும் அப்படின்னு. செங்கோட்டையன் போனால் என்ன பலகீனம்? அதிகபட்சமாக ஈரோட்டில் இருக்குமா? அவ்வளோதானே. அந்த இவர் போனார் அன்வர் ராஜா, வாழ்நாள் பூரா அவர் வந்து அவருக்கு தான் முறை செய்யணும், அவர் கட்சிக்கு எதுவும் பண்ண மாட்டார். அப்படி பண்ணுறதா இருந்தால் போனதால நிற்க வேண்டியதானே? ராமநாதபுரத்தில் நான் நிற்கிறேங்கன்னு கட்சி தான் சொல்லிச்சுல்ல, எனக்கு இவ்வளோ செலவு பண்ணுங்க, நிற்க முடியாது, இல்லாட்டினா நிற்க முடியாதுன்னு தான் ஒதுக்குனார். அப்படிப்பட்ட அன்வர் ராஜா இப்போ வெளியே வந்த பெண்ணாக வந்தாங்க. அது மறுநாள் அவர் போகிறாரு ராமநாதபுரத்துக்கு, அவ்வளோ கூட்டம். இந்த மைத்ரேன்றவர் இதை சொன்னார், பார்ப்பன பெண்ணை அரசு கட்சிக்குள்ளே கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அப்படின்னு ஜெயலலிதா சொன்னார். யார்? திருமாவளவன். இவர் யார்? இவர் சொன்ன மறுநாள் தான் மைத்ரேனை சேர்க்குறாங்க. அதான் ஒரு ஆர்எஸ்எஸில் இப்போவும் இருக்கார், ஆர்எஸ்எஸில் இருக்கார்ல. அப்போ என்ன பண்ண போகிறாராம் திருமாவளவன்? என்னென்னா யாரையாவது வர்றவங்கள சேர்த்து ஒரு பிம்பத்தை காட்டி அதன் மூலிமா அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்னு. ஏன்னா சமீப காலமாக இவர்கள் உருட்ட ஜனங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது. சரி, இப்போ இந்த செங்கோட்டையன் விஷயங்களே வந்து பாஜக வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது, பாஜகனுடைய சூழ்ச்சி இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகணுன்ட்டு அமித்ஷா அங்கேருந்து இங்கே வந்து எல்லா வேலையும் பண்ணிவிட்டு, கூட்டணியில் ஏற்கனவே அண்ணாமலை மூலியமாக ஒரு குழப்பம் பண்ணிட்டு இருந்தாங்க. டிஎம்கே அசைன்மெண்ட்டில் அண்ணாமலை ஒரு குழப்பம் பண்ணியிருந்தார். என்னென்னா டிடிவி ஓபிஎஸ் கூட சேர்ந்துக்கிட்டு இவர் ஒன்றுமே இல்லைன்னு காமிச்சிக்கிட்டு டிடிவி தலைமையில் அதிமுக வரும்னு ஒரு அரிய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அண்ணாமலை சொல்லியிருந்தார், எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதையே உடைச்சிட்டு அண்ணாமலை தூக்கி வெளியே அமிச்சிட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்துட்டு இங்கே எடப்பாடி தலைமையில் கூட்டணி இது ஆட்சி அமையும், அதிமுக கூட்டணி இங்கே ஜெயிக்கும், என்டிஏ அலைன்ஸு இங்கே ஜெயிக்கும், அது ஒன்று தான் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி ஓபிஎஸ் விவகாரம் கூட
அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனை, அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படியே என்னென்னவோ உருட்டி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. டிடிவியை அதிமுக ஒன்றுபட்டு ஜெயிக்கணும், திமுக வீழ்த்தணுன்றது தான் எங்களுடைய குறிக்கோளுன்ட்டார். விஜய் வந்து ஸ்பாய்லராக இருப்பாருன்னு சொல்லிவிட்டு இதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் விஜய் கூட போவேன்லாம் உருட்டிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டார். ஓபிஎஸ் அங்கே எங்கே உருண்டுகிட்டு இருக்காரு. 4ஆம் தேதி மாநாடு போட்டதை கூப்பிட்டு வான் பண்ணிட்டாங்க. மாநாடு போட்டு ஏதாவது பேசுனா பேட்டா அதோட முடிச்சு விட்ருவோம் பார்த்துக்கணுன்னு மாநாடை ரத்து பண்ணிட்டார். இப்போ அவர் கூட இருக்கிறவங்க முடிச்சுட்டு இருக்கிறாங்க. பேசாமல் இப்போவே ஏடிஎம்கே போயிட்டு ஏதாவது சீட்டாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்க முடிச்சு. ஏன்னா தாவைக்காக டிக்கெட்டு போட்டு பார்த்தாங்க, அதுதான் பெரிய ஓசன் படலமாச்சு. ஒருத்தர் உள்ள விட மாட்டாங்கல்ல, அதனால் போக முடியல. சரி மறுபடியும் தாய் கழகத்துக்கே வந்துடலாம், இந்த இவரை நம்பிட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்றது மாதிரி அந்த இது. சசிகலா கிட்டத்தட்ட அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு ஒன்றுபட்ட அதிமுக வேணும், திமுக வீழ்த்தணுன்றது தான் அவங்களுடைய இது பேச்சாக இருக்குது. எந்த இடத்துலையுமே அதிமுக இப்போ இருக்கிற இதுக்கு எதிராக எந்த இதுவும் பண்ணலை அவங்க. இது ஒரு பார்ட்டு. இவ்வளோ பிரச்சனை இது பண்ணி இங்கேருந்து நிர்மலா சீதாராமன் வந்து அன்றைக்கி ஒரு கூட்டம் நடத்தி, அந்த கூட்டத்தில் இவர் அண்ணன் எடப்பாடியை முதல்வராக்குவதான், உயிரை கொடுத்தாவது முதல்வர் ஆக்குவேன்னு பேசுகிற அளவுக்கு பேச வச்சு அண்ணாமலையா பெரிய அதிர்ச்சி அவங்க ஆட்களுக்கெல்லாம். எல்லாம் பண்ணிட்டு பிறகு இந்த செங்கோட்டை பின்னாடி பிஜேபி இருக்குமா? அதான் சொல்கிறேனே, உருட்டுகள் பல விதம், அதில் இது ஒரு விதம். நம்ம ஆளுங்க இதெல்லாம் நம்பிக்கிட்டு தூக்கிட்டு ஓடிடுவாங்க. இதை தூக்கிட்டு ஓடிடுறீங்களா? ஏன் எதற்கு என்ற கேள்வியே இருக்காது. உருட்டிட்டாங்களா, உருட்டிடணும், நம்மளும் உருட்டிடணும், அவ்வளோதான். டிவிக்கு ஆணவ படுகொலைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்குன்னு ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருந்தார். உடனே எல்லா ஊடகமும் அதை தூக்கிக்கிட்டு தாவேக ஆணவ கொலைக்கு எதிராக வழக்கு. ஒருத்தங்க கூட அங்கே தாவேகால யாரையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணுற லெவல்லையும் அங்கே யாரும் கிடையாது. எவனும் ஃபோன் எடுக்க மாட்டான். அவனுக்கு தேவையான ரிப்போர்ட்டர் மட்டும் தேவையான நியூஸை மட்டும் சொல்லுவான், இல்லாட்டி பாதிக்கு மேலே பேச மாட்டாங்க. இந்த விவகாரம் சம்பந்தமாக ஒரு ஊடகம் என்ன பண்ணணும், தாவேகா இப்படி ட்விட்டர் பேஜில் போய் பார்க்கணும். ஹெட் குவார்ட்டர்ஸ்னு ட்விட்டர் பேஜ் இருக்குது, அதில் ஏதாவது அறிக்கை வந்திருக்கான்னு பார்க்கணும். புஷி ஆனந்த் ஏதாவது அறிக்கை விட்ருக்காரான்னு பார்க்கணும். இல்லை விஜயே தனிப்பட்ட முறை ஏதாவது சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். அப்புறம் ஆதவ அர்ஜுனா பக்கம் போய் பார்க்கணும். சிடி நிர்மல்குமார் இந்த சட்ட நிபுணர் குழு இது அவர் ஏதாவது சொல்லியிருக்காரான்னு பார்க்கணும். இல்லை அருண்ராஜ் பக்கம். இவர்கள் யாருமே இதை பற்றியே சொல்லலை. 4 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ட்வீட் போடுறாங்க, இல்லாட்டி ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அப்போ அதில் இல்லவே இல்லை, நான் எல்லாத்துலேயும் பார்த்துட்டேன். ஆனால் எல்லாம் என்ன இப்படி உருட்டிகிட்டு இருக்காங்க. தாவேகா வழக்கு போட்டிருக்காங்க. இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயாவது அங்கே இருக்கிற செய்தியாளர்கள்ட்டையாவது கேட்டு கன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி போட்டிருக்காங்களா, நம்பர் ஆகிருக்குதா. ஆனால் செய்தி ஓடுது. நான் என்னை கேட்டவங்களாம் கேட்டேன், எப்படி சொல்கிறீங்க? இல்லை சார். எப்படி சொல்கிறீங்க? செய்தியில் பார்த்தோம். அப்போ நீங்கள் யார்? இல்லை சார். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எங்கேயாவது? இல்லை சார், அந்த செய்தி சேனலில் கார்டு வந்தது. அப்போ செய்தி சேனல் கார்டு வந்தால் அது உண்மையா? குறைந்தபட்சம் கேட்கணும்ல எங்கேயாவது. இல்லை சார், இதான் நிலைமை. அதில் ஒன்று தான் செங்கோட்டையின் பின்னாடி பாஜக இயங்குகிறது. இதுதான் விஷயம். கண்டிப்பாக சார். இப்போது வர 5ஆம் தேதி வந்து செங்கோட்டையன் அவர்கள் என்ன பேச போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி.